வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா NAND Gate as யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் நாட் கேட்டு, அண்ட் கேட்டு, அடுத்து ஆர் கேட்டு, நார் கேட்டு, இந்த 4 கேட்டையும் கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண போகிறோம். இங்கே NAND கேட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஐசி 7400. இதை வச்சு நம்ம இந்த 4 டயக்ராமையும் கனெக்ட் பண்ணி அவுட்புட்டை வந்து வெரிஃபை பண்ணலாம். ஐசி 7400ல் மொத்தம் 14 பின் இருக்குது. இதில் 4 NAND கேட் இருக்குது. முதல்ல நாட் கேட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். நாட் கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசி 7400 பயன்படுத்தி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது ஐசி 7400. இந்த ஐசி 7400ல் அதாவது இது மொதல் பின்னு, 7வது பின்னு, 8வது பின்னு, 14வது பின்னு. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். இதில் இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம், அவுட்புட்டுக்கு எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள், 14வது பின்னு ஐசி 740ல் பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் இது 14வது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஐசிக்கு வந்து கிரவுண்ட் சப்ளை கொடுக்கணும். இங்கே ஐசி 7400ல் 7வது பின்னு கிரவுண்ட் சப்ளை, 7வது பின்னு கிரவுண்ட் சப்ளை. 7வது பின்னை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சப்ளையோடு கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஒயரு 7th பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரே ஒரு இன்புட்டு தான் இருக்கும் நாட் கேட்டுக்கு. அந்த ஏங்கிற இன்புட் எடுத்து 1வது பின்னு 2வது பின்லேயும் கனெக்ட் பண்ணணும். அப்போ ஏங்கிற இன்புட் எடுத்து ஏதாவது 1லேயோ 2லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணாத இன்னொரு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்புட்டை வந்து 1வது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. 1வது பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஷார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் இன்புட்டு. பாருங்கள், 1வது பின்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து 2வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். 1வது பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒயரை. இப்போ 1 2ஐயும் ஷார்ட் பண்ணியாச்சு. இன்புட்டு கொடுத்தாச்சு. அடுத்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 3ல் எடுக்கணும். இந்த ரெசிஸ்டர் எல்இடி இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா 3வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 3வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. சர்க்யூட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்புட் கொடுத்து அவுட்புட்டை செக் பண்ணணும். நாட் கேட்டு ட்ரூத் டேபிள் இது. 0 கொடுத்தோம்னா 1 கிடைக்கும், 1 கொடுத்தோம்னா 0 கிடைக்கும். பாருங்கள், நாட் கேட்டில் இன்புட்டு 0வாக இருந்தால் அவுட்புட்டு 1, இன்புட்டு வந்து ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட்டு லோ. அப்போ பாருங்கள், கிட் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இன்புட்டு இப்போ லோவில் இருக்குது. இன்புட்டு லோவில் இருக்குது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை கிடைக்கிது. அப்போ லோ இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு ஹை கிடைக்கும். அடுத்து ஹை இன்புட் கொடுக்கலாம். ஹை இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டு லோவாகணும். ஹை இன்புட் கொடுத்தாச்சு. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா லோ கிடைக்கிது. ஹை இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்டு லோ ஆகுது. அதாவது லோ கொடுத்தோம்னா ஹையும், ஹை கொடுத்தோம்னா லோ கிடைக்கும். பாருங்கள், லோ கொடுத்தேன், ஹை கிடைக்கிது. ஹை கொடுத்தோம்னா லோ கிடைக்கிது. இது நாட் கேட்டு. அடுத்து அன்கேட் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அன்கேட்டில் சர்க்யூட் டயக்ராம் இது. 14வது பின்னு பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது. அதேமாதிரி 7வது பின்னு கிரவுண்ட் சப்ளையோடு கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 5 வோல்டேஜ் 14th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 7th பின்னில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சப்ளை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. இன்புட்டு 2 இன்புட்டுங்க தேவைப்படும் அன்கேட்டுக்கு. ஏங்கிற இன்புட்டு, பிங்கிற இன்புட்டு. ஏங்கிற இன்புட் எடுத்து பின் நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணணும். பிங்கிற இன்புட் எடுத்து பின் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற இன்புட் எடுத்து நம்ம பின் நம்பர் 1ல் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிங்கிற இன்புட் எடுத்து பின் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், பி இன்புட்டு பின் நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பின் நம்பர் 3ஐ வந்து பார்த்திங்கன்னா 4வது பின்லேயும் 5வது பின்லேயும் கனெக்ட் பண்ணணும். இப்போ 4வது பின்னையும் 5வது பின்னையும் ஷார்ட் பண்ணி 3வது பின் எடுத்து ஷார்ட் பண்ண அந்த 4வது பின்லேயும் 5வது பின்லேயும் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 4வது பின்னும் 5வது பின்னையும் ஷார்ட் பண்ணுறேன்.
பாருங்கள், 4வது பின்னையும் 5வது பின்னையும் ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ 3வது பின்னிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து அது 4வது பின்லேயோ 5வது பின்லேயோ கனெக்ட் பண்ணணும். மூணாவது பின்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு NAND கேட்டோட அவுட்புட்டு இதை எடுத்து செகண்ட் NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். 4வது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், 4வது பின்னு 5வது பின்னு ஷார்ட் பண்ணி 3வது பின்னிலேருந்து 4வது பின்னுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 6வது பின்னிலேருந்து அவுட்புட்டை கனெக்ட் பண்ணணும். இது அவுட்புட்டு 6வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட ட்ரூத் டேபிளை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதாவது அன்கேட்டோட ட்ரூத் டேபிளை வந்து வெரிஃபை பண்ணலாம். அன்கேட்டோட ட்ரூத் டேபிள் இது. 2 இன்புட்டும் 0வாக இருந்தால் 0, 0 1நாலும் 0, 1 0 1நாலும் 0. எப்போ 2 இன்புட்டும் 1 1 வருதோ அப்போ தான் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும். இதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ இன்புட்டு லோவில் வச்சுக்கலாம். ஏபி ரெண்டுமே லோவாக இருக்குது. கிட் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இன்புட்டும் லோவாக இருக்கிறப்ப அவுட்புட்டு நமக்கு லோ கிடைக்கிது. அடுத்து லோ ஹை. ஏவை லோ பண்ணிவிட்டு பியை வந்து பார்த்திங்கன்னா ஹை பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டு நமக்கு லோ தான் கிடைக்கும். பாருங்கள், ஏ லோ, பி வந்து ஹை. அப்போ அவுட்புட்டு லோ. அடுத்து ஹை லோ கொடுக்கலாம். ஏ வந்து ஹையாகவும் பி வந்து லோவாகவும் கொடுத்தா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லோ தான் கிடைக்கும். ஏவை ஹை பண்ணிடலாம், பியை லோ பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லோ தான் கிடைக்கிது. அடுத்து 2 இன்புட்டும் ஹை பண்ணுறப்ப அவுட்புட்டு ஹையாக மாறும். பாருங்கள், 2 இன்புட்டும் ஹை பண்ணுறேன். ஹை பண்ணுறப்ப அவுட்புட் நமக்கு ஹையாக மாறிடுச்சு. அதாவது அன்கேட்டை பொறுத்த வரலும் எப்போ 2 இன்புட்டும் ஹையாக இருக்கோ அப்போ தான் அவுட்புட்டு ஹையாக கிடைக்கும். இப்போ அன்கேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர் கேட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆர் கேட்டோட சர்க்யூட் டயக்ராம் இது. இதில் 14வது பின் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணணும். அதேமாதிரி 7th பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சப்ளை. 14வது பின்னில் பாசிட்டிவும் 7th பின்னில் வந்து கிரவுண்டும் ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது. 14வது பின் பாசிட்டிவ் சப்ளையும் 7th பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சப்ளையிலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்புட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஏங்கிற இன்புட் எடுத்து 1வது பின்லையும் 2வது பின்லையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ 1வது பின்னு 2வது பின்னு ரெண்டையுமே ஷார்ட் பண்ணிவிட்டு ஏங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி 4வது பின்னு 5வது பின்னு ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் பிங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணலாம். முதல்ல 1வது பின்னு 2வது பின்னையும் ஷார்ட் பண்ணி ஏங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், 1வது பின்னு 2வது பின்னு ஷார்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஏங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணணும். இன்புட் ஏவோட ஒயரு 1லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இதில் கனெக்ட் பண்ணால் போதும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 4வது பின்னையும் 5வது பின்னையும் கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணணும். நாலாவது பின்னு 5வது பின்னையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து பிங்கிற இன்புட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது பின் எடுத்து 9வது பின்லேயும் பாருங்கள், 3வது பின் எடுத்து 9வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். 3வது பின்லேருந்து ஒயர் எடுத்திருக்கோம். இது 3வது NAND கேட்டுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணணும். 9வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். இது 7, இது 8, 9. ஸோ 9வது பின்னில் அதை கனெக்ட் பண்ணணும். ஒன்பதாவது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 6வது பின் எடுத்து 10ல் கனெக்ட் பண்ணணும். அதாவது 2வது NAND கேட்டோட அவுட்புட் எடுத்து 3வது NAND கேட்டுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணணும். 10ல் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3வது NAND கேட்டோட அவுட்புட் எடுத்து நம்ம அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். அதாவது 8ங்கிற பின்னில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் எடுத்து 8வது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணியாச்சு.
இது ஆர் கேட்டோட சர்க்யூட் டயக்ராமு. இப்போ இதோட ட்ரூத் டேபிள் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் இது. 2 இன்புட்டும் எப்போ லோவாக இருக்கோ அப்போ தான் லோ, மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நமக்கு ஹையாக தான் கிடைக்கும். 2 இன்புட்டு லோவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு லோவாக இருக்கும், மற்ற டைமில் அவுட்புட்டு ஹையாக கிடைக்கும். பாருங்கள், 2 இன்புட்டு லோ பண்ணியாச்சு, கிட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லோ தான் கிடைக்குது. அப்போ 2 இன்புட்டு லோவாக இருந்ததுன்னா அவுட்புட்டு லோ. அடுத்து 0 1 கொடுக்கலாம். அதாவது ஏங்கிற இன்புட்டு லோவாகவும் பிங்கிற இன்புட்டு 1ஆகவும் இருக்கும். கொடுக்குறப்ப அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைங்கிற சிக்னல் கிடைக்குது. அடுத்து ஹை லோ கொடுக்கலாம். ஏங்கிற இன்புட்டு ஹையாகவும் பிங்கிற இன்புட்டு லோவாகவும் இருக்கும். ஏ இன்புட்டை ஹை பண்ணியாச்சு, பி இன்புட்டை லோ பண்ணியாச்சு, அப்போ அவுட்புட்டு ஹையாக தான் கிடைக்குது. அடுத்து 2 இன்புட்டுமே ஹை பண்ணலாம், அப்போ அவுட்புட்டு ஹையாக தான் கிடைக்குது. நோட் பண்ணிக்கலாம். ஆர் கேட்டை பொறுத்த வரலும் 2 இன்புட்டு லோவாக இருந்தால் தான் அவுட்புட்டு லோ, மற்ற டைமில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை கிடைக்கும். இது ஆர் கேட்டு. பாருங்கள், 2 இன்புட்டு லோவாக இருந்தால் அவுட்புட்டு லோ, 0 1னாலும் 1, 1 0 இருந்தாலும் 1, 1 1னாலும் 1. அடுத்து நம்ம நார் கேட் கனெக்ட் பண்ணலாம். நார் கேட்டில் அதாவது பார்த்திங்கன்னா ஆர் கேட்டோட அவுட்புட்டு ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது. இந்த ஆர் கேட்டோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் கேட் வந்து கனெக்ட் பண்ணணும். இது ஆர் கேட்டோட அவுட்புட் எடுத்து ஒரு நாட் கேட்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதான் வந்து நார் கேட்டு. அப்போ ஆர் கேட்டில் அப்படியே நார் கேட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஆர் கேட்டோட அவுட்புட் எடுத்து ஒரு நாட் கேட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். இதே சர்க்யூட்டை நார் கேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ அவுட்புட் எடுத்தாச்சு. இப்போ 4வது NAND கேட்டை நம்ம பயன்படுத்துவோம் இதில். அதாவது 8வது பின்னை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துக்கலாம். 8வது பின் எடுத்து 12 13 கனெக்ட் பண்ணணும். 8வது பின் எடுத்தாச்சு. அது 12வது பின்லேயோ 13வது பின்லேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அதேமாரி இப்போ 12வது பின்னையும் 13வது பின்னையும் கனெக்ட் பண்ணணும். 8வது பின் எடுத்து 12வது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 12வது பின்னையும் 13வது பின்னையும் கனெக்ட் பண்ணணும். பன்னெண்டாவது பின்னையும் 13வது பின்னையும் ஷார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், ஷார்ட் பண்ணியாச்சு. அடுத்து அவுட்புட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 11 கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 4வது NAND கேட்டோட அவுட்புட்டு அதில் தான் அவுட்புட் பின்னை கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 11வது பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்புட் கொடுத்து அவுட்புட்டை செக் பண்ணலாம். 0 0 0 0னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக கிடைக்கிது. அதாவது இன்புட்டு லோ லோ அப்படின்னா அவுட்புட்டு பார்த்திங்கன்னா ஹையாக கிடைக்கும் நார் கேட்டை பொறுத்த வரலாம். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் லோவாக இருக்கும். இப்போ ஏ பி ரெண்டும் லோவாக இருக்கிறப்ப அவுட்புட்டு ஹையாக கிடைக்கிது. இன்புட்டு 0 0 ரெண்டுமே 0வாக இருந்ததுன்னா அவுட்புட்டு ஹையாக கிடைக்கும், மற்ற டைமில் அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா லோவாக கிடைக்கும். அடுத்த இன்புட் பாருங்கள், லோ ஹை. அதாவது இன்புட் ஏ வந்து லோவாகவும் இன்புட் பி வந்து பார்த்திங்கன்னா ஹையாகவும் வைக்கலாம். அப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு லோ கிடைக்கும். பி ஹை பண்ணுறோம் பாருங்கள், ஏ லோவாக இருக்குது, பி ஹையாக இருக்குது. அப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ கிடைக்கிது. அடுத்து ஹை லோ. ஏ இன்புட்டை ஹை பண்ணிவிட்டு பி இன்புட்டை லோ பண்ணலாம். இப்போயும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ தான் கிடைக்கிது. அடுத்து 2 இன்புட்டையும் ஹை பண்ணலாம். அப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா லோவாக தான் இருக்கும். 2 இன்புட்டும் ஹை பண்ணாலும் அவுட்புட்டு லோ. இது நார் கேட்டு. 2 இன்புட்டும் லோவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு ஹையாக இருக்கும், மற்ற டைமில் அவுட்புட்டு லோவாக இருக்கும். பாருங்கள், லோ லோ அவுட்புட்டு ஹை, லோ ஹை லோ, ஹை லோ வச்சாலும் லோ, ஹை ஹை வச்சாலும் அவுட்புட்டு லோவாக தான் இருக்குது. அதாவது யூனிவர்சல் லாஜிக் கேட் அப்படிங்கிறது லாஜிக் கேட்டை மட்டும் பயன்படுத்தி, அதாவது NAND கேட்டு ஐசி 7400 இந்த NAND கேட் ஐசியை மட்டும் பயன்படுத்தி நாட் கேட்டு, அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, அடுத்து நார் கேட்டு, இந்த மீதி லாஜிக் கேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிக்கலாம். அதனால் NAND கேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு
யூனிவர்சல் லாஜிக் கேட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.